வணக்கம். பழம்பெரும் நாடக நடிகரும் திரைப்பட நட்சத்திரமுமான கொத்தமங்கலம் சீனு அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்று. பிப்ரவரி 17, 1910 வதிரை இருப்பு விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இயற்பெயர் B.S. ஸ்ரீனிவாசன். இளம் வயதிலேயே தந்தை காலமானதுனால அவருடைய மாமாவால் வளர்க்கப்பட்டார். வாட்ராப் எஸ். சுப்பிரமணிய ஐயர் மூலமாக முறைப்படி சங்கீதம் பயின்றார். புதுக்கோட்டை கொத்தமங்கலத்தில் இசை ஆசிரியராக பணியாற்றியவர். கொத்தமங்கலம் சுப்புவுடன் இணைந்து பல மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுவே இவருடைய திரையுலக வாழ்க்கைக்கு விதையா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல நல்லா பாட்டு பாடுறவங்களுக்கு தான் திரைப்படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. இவர் கர்நாடக இசைய முறைப்படி பயின்றவர்ங்கிறதுனால இவருக்கு திரைப்படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு சுலபமாவே கிடைச்சிடுச்சுன்னு சொல்லலாம். இவர் முதல்ல நடிச்ச படம் என்ன, அதுக்கப்புறம் இவர் நடித்த படங்கள் என்னென்ன, அவற்றின் கதைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இவர் முதல்ல நடிச்ச படம் சாரங்கதரா. 1935ல தான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாரு. சாரங்கதரா. இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. கதாநாயகியா T.M. சாரதாம்பாள் நடிச்சிருக்காங்க. ராஜராஜ நரேந்திரனின் மகனான சாரங்கதராவின் கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. அடுத்து 1935ல பட்டினத்தார். இந்த திரைப்படம் புகழ்பெற்ற சன்னியாசி மற்றும் கவிஞரான பட்டினத்தாரின் வாழ்க்கையை சொல்வதுதாங்க இந்த படத்தோட கதை. உலகியல் வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சுன்னு விவரிப்பதுதான் இந்த படத்தோட கதை. அடுத்த படம் விப்ர நாராயணன். விஷ்ணுவின் பக்தரான விப்ர நாராயணனின் பக்தியையும் நம்பிக்கையையும் விவரமாக சொல்வதுதாங்க இந்த படத்தோட கதை. அடுத்து 1939ல சமூக திரைப்படமான சுகுண சரசாவிலும் நடிச்சிருக்காரு. அடுத்து 1940ல திருமங்கை ஆழ்வார். வைணவத்தின் ஆழ்வார்களில் முக்கிய ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரின் கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த படம். அடுத்து 1940ல மணிமேகலை. சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை காவியத்தின் கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. மணிமேகலையின் ஆன்மீக பயணம் அப்புறம் புத்த மதத்தின் மீது அவங்க கொண்ட நம்பிக்கைய விவரிப்பதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்துல மணிமேகலை கேரக்டர்ல K.B. சுந்தராம்பாள் நடிச்சிருப்பாங்க. உதயகுமாரன் கேரக்டர்ல கொத்தமங்கலம் சீனு நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1941ல சூர்யபுத்ரி. இந்த படம் சூரியனின் மகளான தாபதிக்கும் அரசன் சம்பரனுக்கும் இடையே இருக்கும் காதல் கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. இந்த படத்துல அரசன் சம்பரன் கேரக்டர்ல கொத்தமங்கலம் சீனு நடிச்சிருப்பாரு. அடுத்து 1942ல கச்ச தேவயானி. மகாபாரதத்தின் ஆதி பர்வத்தில் வரும் கச்சனுக்கும் தேவயானிக்கும் இடையே ஆன காதல் கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. இந்த படத்துல கச்சன் கேரக்டர்ல கொத்தமங்கலம் சீனுவும் தேவயானி கேரக்டர்ல T.R. ராஜகுமாரியும் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1942ல பக்த நாரதர். நாரதருடைய கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. அடுத்து 1942ல சோக்கா மேலர். பாண்டுரங்கனின் பக்தரான சோக்கா மேலரின் கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. அடுத்து 1942ல கிருஷ்ண பிடாரன். கிருஷ்ண பிடாரன்கிற ஒரு பக்தனின் கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. அடுத்து 1944ல தாசி அபராஞ்சி. அபராஞ்சிங்கிற தேவதாசின் வாழ்க்கைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. இந்த படத்துல கொத்தமங்கலம் சீனு பங்காரு செட்டி கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அடுத்த படம் 1946ல சகட யோகம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில விதியும் அதிர்ஷ்டமும் எப்படி விளையாடும் அப்படிங்கிற கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. இந்த படத்துல லீட் ரோல்ல கொத்தமங்கலம் சீனுவும் B.N. ஜானகியும் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1947ல பொன்னருவி. இந்த படம் கண்ணனின் வாழ்க்கைய மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படங்க. இந்த படத்துல கொத்தமங்கலம் சீனுவும் பெரிய நாயகியும் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1947ல மகாத்மா உதங்கர். மகாத்மா உதங்கருடைய ஆன்மீக பயணத்தை விவரிக்கும் படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடுத்து 1947ல துளசி ஜலந்தர். துளசி மற்றும் ஜலந்தரா அசுரனின் கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த படம். துளசி ஜலந்தர் தாங்க இவர் நடித்த கடைசி திரைப்படம். அதுக்கப்புறம் என்ன காரணம் என்றே தெரியல, இவர் திரையுலக வாழ்க்கை விட்டு மொத்தமா விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கைய முழுக்க கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் ரேடியோ இசை நிகழ்ச்சிகள் பங்கேற்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி அவர் 91 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இதுதாங்க இவருடைய வாழ்க்கை வரலாறு. தேங்க்யூ.